ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அப்போ இன்றைக்கி விலாக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குட்டி விலாக் தான். ஸோ இன்றைக்கி வந்து நிலாவோட பர்த்டே. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் தான் பார்சல் வாங்க இருந்தோம். அம்மா வீட்டுக்கு தான் போகிறோம். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட் கேட்டிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ் அண்ட் பிரியாணிலாம் வாங்கிட்டு அப்படியே நேரம் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்துட்டு ஸ்மார்ட் பஜார் போயிருந்தோம். வடபழனியில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் சும்மா ஃபர்ஸ்ட் போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைச்சோம். பாப்பா வந்து கத்திட்டு இருக்கா, அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க. இது இங்க வந்து எல்லாமே 99. இந்த ஒரு நானும் பாப்பா ஸ்டாப் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நான் பேசும்போது அவளும் பேசுறா. ஸோ அது வெண்டாண்டிருக்கி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஆக்சுவலாக ப்ரொவிஷன்ஸ் வாங்கலாம்னு நினச்சோம். ரொம்ப காலம் ஆயிடுச்சு நாங்கள் போய். நான் என்னோட ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங்கில் போனது. கிட்டத்தட்ட 1 வருஷமாக நாங்கள் போகவே இல்லை. நிலாவே பக்கத்தில் ஏதாவது கடை இருந்தால் அப்படி வாங்குவான். பட் அது ரொம்ப வந்துட்டு காசு செலவாகுது நம்ம கிட்ட வாங்கும்போது. இங்கன்னா பல்காக வந்து நமக்கு அவ்வளோ காஸ்ட் இல்லை ஆஃபர்லலாம் வாங்கும்போது. இங்கே வந்து A to B ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து 23, 25, 40 அந்த மாதிரி ரேட்டில் இருந்தது. ஸோ லைட்டாக அள்ளிட்டு வந்துட்டேன் அதை. அண்ட் இப்போ என்ன தெரியும், எனக்கு ரொம்ப ஸ்வீட் வந்து சாப்பிடணும் போலே இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக ஸ்வீட்னாலே சுத்தமாக பிடிக்காது. பட் இப்போலாம் ஸ்வீட்டில் தான் கிரேவிங்ஸ் ஜாஸ்தி. அண்ட் பாப்பா வந்து ஃபீடிங் வந்து எடுத்துகிட்டு இருந்தா. என்ன தெரியும், நான் வீட்டிலேருந்து ஃபீட் பண்ணிட்டு தான் வந்தேன். நடுவில் அழுதுட்டா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஃபீடிங் ட்ரெஸ் தான். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு. அண்ட் இது வந்து ஒரு இன்ஸ்டா ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் அவன் மாற்றி எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அண்டு வேற என்ன சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் அன்னைக்கு சண்டே தான். நான் நினச்சேன் கூட்டமாக இருக்கும் அப்படிலாம் நினச்சேன். ஆனால் கூட்டம்லாம் இல்லை. நாங்கள் வந்து ஒரு 4 o'clock அந்த மாதிரி கிளம்பணும். ஆனால் போக போக நல்லா கூட்டம் வர ஆரம்பிச்சுது. அண்ட் பாப்பாவை தான் வந்துட்டு ஃபுல்லாக வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். என்ன அப்படின்னு, இது புதுசாக இருக்கே அப்படின்னு சிலர்லாம் வந்து கையில் வாங்கினேன். அண்ட் இந்த பொம்மையை பார்த்துட்டு ஏன்னே தெரியல, திடீர்னு அழுதா. உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் காட்டியிருக்க மாட்டேன். அது என்னன்னு தெரியல, பார்த்துட்டு ஒரே அழுக. ஐயோ பொம்மைக்கெல்லாம் பயப்படுறாளான்னு நினச்சி அப்படியே வச்சுட்டேன் நான். சரி அவளும் பிங்க் ட்ரெஸ்ஸு, டெடி பியர் பிங்க் ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னு காமிச்சேன். இந்த எல்லாமே பில் போட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தோம். பார்த்தா திடீர்னு என் தங்கச்சி வந்து கேக் வாங்கிட்டு வந்திருந்தா. தங்கச்சி அப்புறம் அம்மா அப்பா எல்லாரும். ஸோ மேடம் வந்து சர்ப்ரைஸாக வந்திருந்தாங்க. நாங்கள் ஆக்சுவலாக கேக் வெட்டுற பிளான் இல்லை. Happy birthday to you. Happy birthday to Nila. Happy birthday to you. Okay, anything else தெரியாது. நக்குடா. வெந்தேசே. இந்த ஒயிட் ஃபாரஸ்டா? நான் சுத்துது தேங்க. கேட்டா. சீஸ் கட்டிட்டா. ஃப்ரேம்ல என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து கட்டாக இருப்பாங்க. நான் இவ்வளோ ஹைட்டு வரும்னு நினைக்கல. நான் ஒரு கால்குலேஷன்ல ஒரு ஹைட் வச்சேன். நான் என்னோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தா என்னோட ஹைட்டாக இருக்கும் ஞாபகமே இல்லை. அதுக்கப்புறம் அவரு சேர்த்து எடுக்கிறேன். ஸோ இப்போ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். டாடா, பை பை.